இப்ப என்னப்பா ஒரு டெல்லிக்கு போனாலே குழப்பம்னு ஏன்பா எடுக்கிறீங்க? அவர் ஒரு பயணம் செய்கிறார், அவ்வளவுதான். ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி கட்சி தலைவரை இன்னொரு கூட்டணி கட்சி தலைவர் பாக்குறதுக்கு டெல்லி போனா அது குழப்பம். ஆனா 6 தொகுதி வாங்கின கம்யூனிஸ்ட் 5 தொகுதி அழுத்தம் கொடுத்து 5 தொகுதி வாங்க வச்சிருவாங்க. 6 தொகுதி வாங்கின மதிமுக 5 தொகுதி கொடுத்து அழுத்தம். ஆனா அழுத்தமே இல்லையா, எந்த குழப்பமும் இல்லையா. ஏன்னா பிஜேபி என்ற பூச்சாண்டியை காமித்து நீங்க அடிமைத்தனமாக இடங்களை குறைத்து வாங்கி விட்டு அதுல நாங்க கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்ட்டு இதெல்லாம் பிஜேபிக்காக இடத்துங்களை குறைச்சிக்கிறாங்களாம். ஆக அடிமை கூட்டணி இல்ல உதயசூரியன்ல தான் நிக்கணும்னு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அடிமை கூட்டணி தான், இந்தி கூட்டணி தான். அவர்கள் மற்றவர்களின் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அவங்க சீட்டுகளை பறித்து விட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியும் பிஜேபியும் காண்பித்து தான் உங்களோட சீட் ஷேரிங்க பிஜேபியை காண்பித்து தான் நடத்த வேண்டியிருக்குது திமுக அணி என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கனிமொழி ஏன் போய் ராகுல் காந்தியை போய் பார்த்தாங்க? கனிமொழி ஏன் போய் ராகுல் காந்தியை பார்த்தாங்க நான் கேட்கிறேன். அதனால தேசிய கட்சி, மாநில கட்சி, மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள், மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களை சந்திப்பதற்கு தமிழ்நாட்டு வந்தாங்க. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களுடைய மேடையில் இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. ஆக நிர்வாக ரீதியாக, நட்பு ரீதியாக பயணம் செய்வதில் என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்கிறேன். அவர் எந்த மதவாத கட்சி எங்க பார்த்தாரோ இல்ல, எந்த மதவாத கட்சின்னு சொன்னா பரவாயில்ல. ஏன்னா நாங்க மதவாத கட்சியே கிடையாது. நாங்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றோம். மதவாதம்னு ஒரு திமுக சொல்றாரு. ஏன்னா அவங்க தான் இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறாங்க. அல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நாங்க இணையாதான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது எனது கருத்து. கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குறதா இருந்தது. தப்போ அவருடைய பயணம் ரத்தாயிருக்கு. இபிஎஸ் இப்ப டெல்லிக்கு புறப்பட்டிருக்காங்க. என்ன சார் எப்படி இருக்கு? அதுக்குரிய பியூஷ் கோயல் சிங் வருவதாக எந்த செய்தியும் கிடையாது. ஏன்னா நான் நேற்று உங்களை பார்த்துருக்கிறேன், இன்னைக்கும் உங்களை பார்த்து நான் அங்கே தான் இருக்கிறேன். அப்படி ஒரு செய்தி கிடையவே கிடையாது. நேற்று மாலையிலும் நானும் மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்களும் சந்தித்து பேசுவேன். நேற்றும் கேட்டீங்க, அப்படி ஒரு செய்தி கிடையாது. இன்னைக்கு மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் போயிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இபிஎஸோட அதான் திடீர் டெல்லி பயணத்துக்கு என்ன காரணம் சார்? கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த லெவலில் இருக்கு? சீட் ஷேரிங்ல எதுவும் இஷ்யூஸ் இருக்குதா இல்ல சுமூகமா போயிட்டு இருக்கு? எந்த இஷ்யூஸும் சீட் ஷேரிங்ல கிடையாது. எல்லாமே சுமூகமாக போயிட்டு இருக்கு. என்னங்க பாஜக தரப்புல எத்தனை சீட் கேட்குறீங்க? இல்ல, இதுவரை அது முடிவு பண்ணல. இப்ப நான் சென்னைக்கு போன பிறகு அதை பத்தி முடிவு பண்ணேன். சென்னை போறீங்க சார்? நான் சாயங்காலம் போறேன். இப்ப திமுக காங்கிரஸ் அதாவது 28 சீட் வாங்கியிருக்காங்க. காங்கிரஸை விட அதிகமா பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில அதிக சீட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது எங்களுடைய எதிரணியில் இருக்கக்கூடிய கூட்டணி அவங்க எத்தனை சீட்டு யாருக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் சீட் வாங்கணுங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு கட்டாயம் ஒன்றும் இல்லை. பட் நாங்கள் என்னங்கிறது இனிமேல் தான் முடிவு பண்ணுவோம். அதாவது நீங்கள் உங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மேலும் பலம் சேர்க்கும் விதமாக புதிதாக கட்சி துவங்கிக்கூடிய சசிகலா அம்மையாரை நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகளை மேற்கொள்வீங்களா? அதாவது என்னென்னா, எங்களுடைய கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி. மேலும் கூட்டணி வருமா வரலையாங்கிறது ஓரிரு நாட்களில் நாங்கள் சொல்கிறோம். பாஜக கூட்டணியில் பரபரப்புன்னு சொல்லலாம். தேர்தலுக்கு ஒரு மாதம் தான் இருக்குது. எந்த மாதிரி நம்ம வியூகம் அமைச்சிருக்கோம்? தொகுதி பங்கீடு முழுமை அடையலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை, முழுமை அடையலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம். நாங்கள் ஏற்கனவே முழுமை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. நடிகர் விஜய் அவர்கள் தொடர்ந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க ஒரு பேச்சா இருக்கு. இப்போ பாஜக எங்கள்கிட்ட முயற்சி பண்ணாங்க, ஆதவர்ஜனா சொல்லியிருக்காரு. அதாவது 2 வருஷமா முதலமைச்சர் தாரோம், துணை முதலமைச்சர் தாரோம் அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் நாங்கள் உடன்படலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு மாநில தலைவராக இருந்திருக்கீங்க, உங்களுடைய அது எப்படி நீங்கள் முயற்சி பண்ணீங்களா இல்லையா? அதாவது ஒரு மாநில தலைவருங்கிற முறையில் நான் இதுவரையிலும் யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தலை. நீங்கள் சொன்ன நபர்கள் யாரும் என்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க அந்த மாதிரி ஏன் சொன்னாங்கிறது தான் எனக்கு புரியவும் இல்லை. மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அது அவங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்க. தொகுதி பங்கீடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் எப்போ முடியும்? வெகு விரைவில். இன்னைக்கு ஈவினிங் புதிய கட்சிகள் கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் சொல்றீங்க. புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் இன்னும் எந்த முடிவுமே எடுக்கல. பேச்சுவார்த்தைகளுக்கு எதுவும் முயற்சி பண்ணுறாங்க? வரலாம்.